வணக்கம். இன்றைய தினத்துல இருந்து வசந்த நவராத்திரியானது தொடங்குது. வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பங்குனி மாதத்து அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய 9 நாட்களை நாம வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வசந்த நவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து, அதாவது வசந்த நவராத்திரியினுடைய 9 நாளும் விரதம் இருந்து துர்கா பரமேஸ்வரியை ஸ்ரீராமர் பூஜை செய்யறார். பூஜை செய்து தினம் துர்கா பரமேஸ்வரிக்கு 1000 தாமரைகளால அர்ச்சனை பண்றார். கடைசி நாள்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டான்னா, அவருக்கு ஒரே ஒரு தாமரை அர்ச்சனையில குறையுது. 1000 தாமரையில ஒரு தாமரை மட்டும் குறையுது. அப்ப என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கண்ணை பிடுங்கி அம்பிகைக்கு சமர்ப்பணம் பண்றார். அவரினுடைய அந்த பக்தியையும் அந்த தியாகத்தையும் மெச்சின அம்பிகை அவருக்கு காட்சி கொடுத்து ராவணனை வதம் செய்வதற்காக அவருக்கு துணை நின்னாங்களாம். அதனால இந்த வசந்த நவராத்திரி விரதம் இருந்து நாம துர்காதேவியை வழிபட்டோம் அப்படின்னா, எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் அம்பாளோட அருளால நம்மளால ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு அம்பாள் சக்தி வாய்ந்த ஒரு விரதமாக வசந்த நவராத்திரி விரதத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த வசந்த நவராத்திரியில நாம அந்த அம்பிகையை சொல்லி, அதாவது அம்பிகையினுடைய துதியை சொல்லி வழிபடணும். என்ன துதியை சொல்றது? பல துதி இருக்கே, அதுல எந்த துதியை சொல்றது அப்படின்னு கேட்டானா, சமீபத்துல நம்ம கூட தெய்வத்தின் திருவுருவமாக வாழ்ந்த காஞ்சி மகா சுவாமிகள் அனைத்து வேதங்களினுடைய சாரமாகவும், அனைத்து உபனிஷத்களினுடைய சாரமாகவும், பகவத்கீதையினுடைய சாரமாகவும், தேவி மகாத்மியத்தினுடைய சாரமாகவும் 5 ஸ்லோகங்களை நமக்கு செய்து கொடுத்திருக்கார். இதுக்கு துர்கா பஞ்சரத்னம் அப்படின்னு பேர். இந்த துர்கா பஞ்சரத்தினத்தை நாம சொல்லி துர்கா பரமேஸ்வரியை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு மகாபிரியவரினுடைய அருளும் கிடைக்குது, துர்கா தேவியினுடைய அருளும் கிடைக்குது. 4 வேதங்களையும் சொல்லி, அனைத்து உபனிஷத்களையும் சொல்லி, துர்கா சப்தசதி முதலிய சக்தி வாய்ந்த துதிகளை சொல்லி அம்பிகையை வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியமானது இந்த 5 ஸ்லோகங்களை சொன்னால் கிடைக்குது. வரீங்களா? அந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை நாம இப்ப கேட்கலாம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் प्रणमामि मुदान्वहम् ते ध्यानयोगानुगदा अपश्यन् त्वामेव देवीं स्वगुणैर्निगूढाम् त्वामेव शक्तिः परमेश्वरस्य मां पाहि सर्वेश्वरी मोक्षधात्रीम् देवात्मशक्तिः श्रुतिवाक्यगीता महर्षिलोकस्य पुरः प्रसन्ना गुहापरं व्योमसदः प्रतिष्ठा मां पाहि सर्वेश्वरी मोक्षदात्री परास्य शक्तिः विविधैव श्रूयसे श्वेताश्ववाक्येदित देवि दुर्गे स्वाभाविकी ज्ञान बलक्रियाते मां पाहि सर्वेश्वरी मोक्षदात्री वेदात्मशब्देन शिवात्मभूता यत्कूर्मवायव्य वचो विवृत्या त्वं पाशविच्छेदकरी प्रसिद्धा मां पाहि सर्वेश्वरी मोक्षधात्री त्वं ब्रह्मपुच्छा विविधा मयूरी ब्रह्म प्रतिष्ठास्युपतिष्ठ गीता ज्ञानस्वरूपात्मदयाखिलानां मां पाहि सर्वेश्वरी मोक्षदात्री इति श्री परमपूज्य श्री चंद्रशेखरेन्द्र कामकोटिपीठाधिपति स्वामी कृतं दुर्गा पंचरत्न स्तोत्रं संपूर्णम्।